Hello learners, என்னோட YouTube சேனல் Dr.Anu Literary Caliberக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பிரீத்தி டேவிட் அவர்கள் எழுதின ஜமுனா பெக்ஸ் டு டிஃபர் நாவலுடைய பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோல ஏற்கனவே நாம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன், பப்ளிஷர் கரை டீடைல்ஸ் பத்தின இன்ட்ரோடக்ஷன், இந்த நாவலோட தீம் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸோடைய சம்மரி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர்ஸ் 7, 8. சாப்டர்ஸ் 9ம் எபிலாகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா எஜுகேஷனல் வீடியோஸை பற்றின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். Chapter 7. Jamuna's initiative to change the bus timings. It was indeed a Herculean task for Sukanya and Jamuna to wait for a shared auto every day. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான வேலையாக இருந்தது சுகன்யா, ஜமுனா இவங்களுக்கெல்லாம். Moreover, the timings of the only bus that came their way was not appropriate to their timely schedule. இவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் அவங்களுடைய ரூட்டில் வருது. அதை பிடிக்கிறதுலையும் அவங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா கரெக்டான டைமுக்கு அவங்களால ஸ்கூலுக்கு போக முடிய மாட்டேங்குது. ஆட்டோ ஃபேர் ஃபார் அ ஒன் வே ஜேர்னி வாஸ் 30 rupees while a bus ticket was only 10. இது மட்டும் இல்லை, அவங்க ஆட்டோவில் போனோம் அப்படின்னாக்கா 30 rupees ஒருத்தருக்கு செலவாகுது. ஆனால் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அவங்களுக்கு 10 rupees இருந்தால் போதும். On their way back to home, they sometimes managed to catch the bus and thus saved 20 rupees. ஈவினிங் வரும்போது சமயத்தில் அவங்களுக்கு பஸ் பிடிக்க முடியுது. அதனால் 20 rupees அவங்களுக்கு சேவ் ஆகுது. Suganya expressed that they should go to the bus depot and ask them to change the bus timings. Suganya ஜமுனா கிட்ட சொல்றா, நம்ம பஸ் டெப்போக்கு போய் அங்கே விசாரிக்கலாம், பஸ் டைமிங்ஸை மாற்ற சொல்லி கேட்டு பார்க்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, அவங்க பஸ் டெப்போவில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு லெட்டர் எழுதி பஸ் டைமிங்ஸை மாற்ற சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா எக்ஸ்பிளைன்ட் தட் ஷி டிட் நாட் ஹேவ் எனி ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரைட்டிங் அ லெட்டர் பிஃபோர். சுகன்யா சொல்கிறா, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஜமுனா டிசைடட் டு சீக் த கைடன்ஸ் ஆஃப் பாலால் சார். ஸோ பாலால் சாரோடைய கைடன்ஸ் நம்ம கேட்டு லெட்டர் எழுதி நம்ம கொண்டு போய் மேனேஜர்கிட்ட பஸ் டெப்போவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஜமுனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். Jamuna wrote a letter in her best handwriting to the manager of the Jalgaon Jamaat bus depot stating that if the timings could be changed to 9 or 9:30 a.m., she and her friends could use the bus to reach the school on time. Jamuna இப்போ அந்த ஜல்கான் ஜமாத் பஸ் டெப்போவுடைய மேனேஜருக்கு அழகான ஒரு கையெழுத்தில் கொஞ்சம் நீட்டான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமிங்ஸை வந்து 9 அல்லது 9:30 a.m.க்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா நாங்கள் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறா. She also requested that it would be more beneficial for them if the bus would leave the JJ depot around 4:30 p.m. in the evening. அது மாதிரி ஈவினிங் டைம்லேயும் JJ depot அந்த லேண்ட்மார்க்கை 4:30 p.m.க்கு பஸ் க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு எழுதின லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜமுனா along with some students from Navkad went to meet the manager. ஜமுனா நவ்கர்டை சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்துக்கிட்டு மேனேஜரை போய் பார்க்குறா. When the students listed out their demands, he explained that changing the timings of the bus was not a very easy task as the timetables of buses had been interlinked. ஸோ இவங்களுடைய டிமாண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்பொழுது அந்த மேனேஜர் சொல்கிறாரு, பஸ் டைமிங்ஸை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா பஸ்ஸஸோடைய டைம் டேபிளும் இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஒரு பஸ் உடைய டைமிங் மாறுச்சு அப்படின்னா அது அடுத்த பஸ்ஸோடைய டைமிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. He added that the bus depot in Malkapur had allotted specific times for buses in order to avoid overcrowding at the station which had been located almost 60 km away from Udaipur. பஸ் டெப்போட மேனேஜர் சொல்கிறாரு, மல்காப்பூர் இங்கே இருக்கக்கூடிய பஸ் டெப்போவில் தான்
ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போதான் ஸ்டேஷனில் ஓவர் க்ரௌடிங்கை தடுக்க முடியும். ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குன்னா 60 கிலோமீட்டர்ஸ் உதய்பூர்லேருந்து தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Anyhow, he promised that he could make a try in his depot. தன்னோட டெப்போவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியுது, அந்த டைமிங்ஸில் ஏதாவது விதத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு இந்த பஸ் டெப்போடைய மேனேஜர். On 1 August, bus number 564 reached the bus stop of Udaipur at 9 am. August 1st அன்னைக்கு பஸ் நம்பர் 564 காலையில் கரெக்டாக 9 மணிக்கு உதய்பூர் பஸ் ஸ்டாப்பை அடையுது. The happiness and excitement of the students knew no bounds. குழந்தைங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். ஏன்னா 9 மணிக்கே அவங்களுடைய ஸ்டாப்பில் பஸ்ஸை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. Their teacher gave them an opportunity to share their experience with other students in the school. ஸ்கூலுக்கு போன உடனேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டீச்சர்ஸ் இவங்களுடைய பார்வையும் இந்த குழந்தைங்க மேலே தான் படுது. ஏன்னா இவங்க லெட்டர் எழுதி அந்த டைமிங்ஸை மாற்றிருக்காங்க இல்லையா. They felt like heroes when all the teachers smiled at their group when they crossed those students in the corridor. வெராண்டால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கும்போது எல்லாம் யாரெல்லாம் கிராஸ் பண்றாங்களோ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க. ஸோ அதனால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகுது. பாபா ஃபெல்ட் வெரி மச் ஹாப்பி ஆன் நோயிங் அபவுட் த விக்டரி ஆஃப் தோஸ் சில்ட்ரன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஜமுனாவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜமுனாஸ் மதர் மேட் ஹர் ரிப்பீட் த சக்சஸ் ஸ்டோரி டு ஆல் ஹூ ஹேட் விசிட்டட் தேர் ஹோம். யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த சக்சஸ் ஸ்டோரியை சொல்லி ஜமுனாவோட அம்மா கேட்டுக்கிறாங்க. தன்னுடைய மகளை பற்றி நினைக்கும் போது ஜமுனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு. கேப்டன் பாஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி. A week before Independence Day, their history teacher read out a story in Marathi entitled Captain Elder Brother and the Whirlwind Army. Independence Day, அதாவது சுதந்திர நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜமுனா சுகன்யா இவங்களுடைய ஹிஸ்ட்ரி டீச்சர் மராத்தியில் ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணி காட்டுறாங்க. இதனுடைய டைட்டில் கேப்டன் எல்டர் பிரதர் அண்ட் த whirlwind ஆர்மி. The story was set in a village in Satara, a district in Maharashtra, around 500 kilometers south of where she lived. இந்த ஸ்டோரி எங்கே செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டாராங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில், இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் சவுத் சைடு இருக்கு. The real life story was about a 94 years old man called Captain Baw. கதை யாரை பற்றின்னு பார்த்தோம்னா கேப்டன் பா அப்படிங்கிற ஒரு 94 years old மேனை பற்றி. இட் வாஸ் ஹீ ஹூ ஹேட் நரேட்டட் த ஹோல் ஸ்டோரி இன் த ஃபில்ம். இந்த படத்தில் ஃபுல் ஸ்டோரியையும் நரேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் பா தான். கேப்டன் பா narrated an incident that took place in 1943 in which he and troops of villagers held up the Pune Mirage train that was carrying a lot of British Raj money. கேப்டன் பா ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறாரு. இது எப்போ நடந்ததுன்னா 1943 1943ல இவருடைய கிராமத்தை சேர்ந்த சில நபர்கள் ட்ரூப்ஸ் இவங்களெல்லாம் சேர்ந்து பூனேயிலிருந்து மிராஜ் வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினை வழிமறித்து அதில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் அபகரிச்சிடுறாங்க. அந்த பணம்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ்யத்தோடையது. He also described how they distributed the money to the poor and the needy. இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கிட்டேருந்து இந்த மணியை அபகரித்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை சேர்க்கிறாரு. The film helped the students to discuss the difference between freedom and independence. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுது. ஜமுனா, who was suddenly reminded of Kalki and Atul, felt that freedom was still out of reach in her community. ஜமுனாக்கு சடனா கல்கி பற்றியும் அத்துல் பற்றியும் ஞாபகம் வந்துடுது. அத்துல் பார்த்தீங்கன்னாக்கா
படிக்கிறதுக்கு முடியாம தான் பெக் பண்றதுக்கு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியில் அவன் இறந்தே போயிடுறான். அது மாதிரி கல்கியும் அவளோட எஜுகேஷன் பாதியிலே நின்றுது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வேலைக்கு எங்கெங்க போறாங்களோ அவளும் அவங்க கூடவே டிராவல் பண்றா. அவளால் எஜுகேஷனை ஜமுனா மாதிரி கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்னமும் அவங்களோட கம்யூனிட்டியில் நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறத ஜமுனா ரியலைஸ் பண்ணுறா. இப்போ நம்ம சாப்டர் 8 உடைய சம்மரி பற்றி பார்க்கலாம். Insulting remarks of Mogadipur boys in the bus. Two Mogadipur boys got into a bus at Jalgaon Jamaat along with Jamuna and her other friends. ரெண்டு மோகதைப்பூர் சேர்ந்த பாய்ஸ் இந்த ஜல்கான் ஜமாத் பஸ் ஸ்டாப்ல ஏறுறாங்க. அவங்க ஏறும்பொழுதே தான் ஜமுனாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யா இவங்க எல்லாமும் அந்த பஸ்ல ஏற்கனவே ஏறி இருக்காங்க. They insulted the girls by saying that nowcurd people should not travel on buses meant for normal people. இந்த பாய்ஸ் இந்த கேர்ள்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவ்கர்ட் சேர்ந்த பீப்புள் எல்லாம் மக்கள் எல்லாமே நார்மலா நாங்க டிராவல் பண்ற பஸ்ல வரக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஒன் பாய் ட்ரை டு புல் ஜமுனாஸ் பேக். ஒரு பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜமுனாவோட பைய பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் ஜமுனா புல்ட் இட் அவே அண்ட் காட் ஆஃப் குவிக்லி வித் த அதர்ஸ். ஆனா ஜமுனா அதை தள்ளி விட்டுட்டு அவனை உடனே வேகமா மற்ற கேர்ள்ஸோட சேர்ந்து பஸ்குள்ள போயிடுறா. ஒன் பாய் மிமிக் த ஆர்ட் ஆஃப் பெக்கிங் பிஃபோர் தெம். ஒரு பையன் என்ன பண்றான்னா பெக் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவுக்கோட சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அப்படின்னு உணர்த்துறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் பண்றான். ஆனா இந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹிண்ட்ரன்சஸ் தடைகளையும் மீறி படிக்க வராங்கிறத அந்த பசங்க நினைச்சே பார்க்கல. The insulting gestures and language of the boys had hurt them a lot. இந்த பசங்களுடைய சைகையும் இவங்களுடைய வார்த்தைகளும் ரொம்பவே இந்த ஜமுனா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுது. Jamuna somehow gained confidence and informed the conductor what had happened on the bus the previous day. The conductor also inquired the boys about the name of their village and their family background. Jamuna தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் கண்டக்டர்கிட்ட சொல்றா. இந்த மாதிரி கண்டக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. முத நாள் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி கண்டக்டரும் அந்த பசங்களை கூப்பிட்டு நீங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கிறாரு. Moreover, he emphasized that they were traveling in a public bus and so everyone had the right to use it. அப்புறம் அந்த கண்டக்டர் சொல்றாரு அந்த பசங்கள்கிட்ட, நீங்க டிராவல் பண்றது பப்ளிக் பஸ், இது உங்களோட வண்டி கிடையாது, ஸோ எல்லாருக்குமே உரிமை இருக்கு இதை யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. He also added that if the boys didn't like anyone who was traveling in a bus, they could get down from the bus. This statement made the boys a little nervous. அது மட்டும் இல்ல, இந்த கண்டக்டர் சொல்றாரு உங்களுக்கு இந்த பஸ்ல இருக்கிற யாரையாவது பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பசங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாங்க. One day, when the girls were waiting for the bus, the Mogadipur boys were also with them. As the boys did not turn up, the girls planned to travel in a shared auto. ஒரு நாள் இந்த கேர்ள்ஸ் எல்லாமே பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மோகதைப்பூர் பாய்ஸும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பஸ் வராததுனால இந்த கேர்ள்ஸ் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஜமுனா நோட்டிஸ் தட் த பாய்ஸ் வேர் ஆல்சோ ஸ்டாண்டிங் ரைட் நெக்ஸ்ட் டு ஹர். இந்த பசங்களும் பக்கத்துல நிக்கிறத ஜமுனா பாக்குறா. ஒன் டால் பாய் ஆஸ்க் ஜமுனா மணி ஃபார் த ஆட்டோ ஆஸ் தே ஹேட் brought only the bus fare. They also promised to return the amount the next day. அதில் ஒரு உயரமாக இருக்கிற பையன் ஜமுனா கிட்ட நாங்கள் பஸ் ஃபேர் மட்டும் தான் கொண்டு வந்தோம், எங்களுக்கு இன்னைக்கு அமௌண்ட் நீங்கள் கொடுங்க, நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜமுனா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் contributed some amount and helped those boys to reach the junior college they were attending. ஸோ ஜமுனா அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இந்த பசங்களுக்கு பண்ணி அந்த பசங்களும் அவங்க படிக்கிற ஜூனியர் காலேஜுக்கு போயிடுறாங்க. Sukanya was shocked that Jamuna and other friends had helped the boys who had insulted them previously. ஸோ முத நாள் தான் வந்து அந்த பசங்க இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜமுனா சுகன்யா இவங்களெல்லாம். அதனால சுகன்யாவுக்கு ரொம்ப கோபம். தங்களை இன்சல்ட் பண்ண அந்த பசங்களுக்கு ஜமுனாவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணதை கேள்விப்பட்டு சுகன்யா ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு ஈவன் ரொம்ப கோவம் கூட வருது.
On their way back from school, the girls walked towards the bus depot in order to inquire why the bus had not turned up that morning. ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்பொழுது அந்த கேர்ள்ஸ் பஸ் டெப்போவுக்கு போய் அந்த மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாங்க ஏன் காலையில் பஸ் வரல அப்படின்ட்டு. The manager expressed the inconvenience caused to others due to the new timing. இந்த பஸ் டெப்போட மேனேஜர் புது டைமிங் மாற்றினதுனால பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த குழந்தைங்கள்ட்ட சொல்கிறாரு. He informed that they had decided to go back to the old timings. பழைய டைமிங்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அந்த மேனேஜர் முடிவு பண்ணிட்டதா சொல்கிறாரு. The girls returned home sad, pondering over their family's financial status. ஸோ அந்த கேர்ள்ஸ் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நினச்சி. ஷேர் ஆட்டோவில் போனால் 30 rupees அவங்களுக்கு செலவாகும், பஸ்ஸில் போனால் அவங்களுக்கு கம்மியாகும் இல்லையா? இதை நினச்சி பார்த்துக்கிட்டே அவங்க சோகமாக வீட்டுக்கு வராங்க. இந்த வீடியோவில் நாம் இது வரைக்கும் ஜமுனா பெக்ஸ் டு டிஃபர் நாவலுடைய சாப்டர்ஸ் 7, 8 இதனுடைய சம்மரி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 9 எபிலாகும் பார்க்கலாம். ஸோ இது அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வரும். Happy learning!